மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் தொடர்பாக தற்பொழுது தன்னுடைய கைது நடவடிக்கைக்கு எதிராக டெல்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த மனு மீதான தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றமானது ஒத்திவைத்திருக்கிறது. நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மாவுடைய அமர்வானது இந்த வழக்கை இன்று காலை முதல் விசாரித்து வந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக தீர்ப்பை ஒத்திவைத்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையுடைய கைது நடவடிக்கைக்கு எதிராகவும் அதே சமயம் டெல்லியினுடைய கீழமை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு, அதாவது அமலாக்கத்துறைக்கு காவல் வழங்கி உத்தரவிட்ட அந்த உத்தரவுக்கு எதிராகவும் தொடரப்பட்ட கோரிக்கை தான் இந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது என்பது திட்டமிட்ட ஒரு செயல் அல்ல, உரிய ஆதாரங்கள் மற்றும் வாக்குமூலங்களின் அடிப்படையில் தான் இந்த கைதானது செய்யப்பட்டது என்ற ஒரு வாதத்தை அமலாக்கத்துறை தரப்பானது இன்று விசாரணையின் பொழுது முன்வைத்தது. மிக முக்கியமாக குறிப்பாக தேர்தல் நேரத்தில் தான் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறைக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அவ்வாறு கிடையாது. மிக முக்கியமாக இந்த மதுபான கொள்கையை பொறுத்த அளவில் ஆம் ஆத்மி கட்சியானது கோவா தேர்தலுக்கு பெரும்பாலான நிதியை பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையிலான கிடைக்கப்பட்ட ஆவணங்களை தான் தாங்கள் சமர்ப்பித்துள்ளோம். அதன் அடிப்படையில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதானது நடைபெற்றுள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் இன்று விசாரணையின் பொழுது அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர்கள் முன்வைத்தார்கள். அந்த வாதங்களை ஏற்று தற்பொழுது வழக்கினுடைய தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் டெல்லி உயர்நீதிமன்றம் ஒத்தி வைத்திருக்கிறது. மதுபான கொள்கை ஊழலை பொறுத்த மட்டில் ஏற்கனவே ஆம் ஆத்மியுடைய சஞ்சய் சிங் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் சிங்குடைய விவகாரத்தில் உச்சநீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. PMLA விதிகளின் கீழ் உரிய ஆதாரங்கள் இல்லாமல் தங்கள் மீது பழி போடும் வகையிலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காகவும் இது போன்ற வழக்குகளை அமலாக்கத்துறையானது பதிவு செய்து வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பானது இன்று விசாரணையின் பொழுது முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. PMLA விதியின் கீழ் யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு நோக்கத்தில் தான் அமலாக்கத்துறையானது செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக முதல்வர் என்ற ஒரு பொறுப்பில் இருக்கும் தன்னை அவர்கள் கைது செய்வதற்கு என்ன அதிகாரம் உள்ளது என்ற ஒரு கேள்வியை அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பானது இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டதற்கு பிறகு தேதி குறிப்பிடாமல் இந்த விவகாரத்தினுடைய தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றமானது ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.